கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். அத்தியாயம் 11. வீட்டு தொலைபேசி அடித்தது. எடுத்த பார்வதி, டேய் மாதவா, ரூபா அப்பா தான் பேசுகிறார், உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் கேட்கணுமா, இங்க வா என்று அவனை கூப்பிட்டார். மாதவனுக்கு ஏதோ பொறித்தட்ட, சரியம்மா என்றபடி தொலைபேசியை வாங்கினான். சொல்லுங்க என்று கேட்டான். தம்பி, ரூபா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்க வரதா எங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பி போனான். ஆனால் இன்னும் வீட்டுக்கு திரும்பலை. நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு மீட் பண்ணீங்களா என்று விசாரித்தார். மாதவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஆமாம், ரூபா என்னை பார்க்க வருவதா சொல்லியிருந்தா. ஆனால் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரம் கழித்து வருவதா சொன்னான். அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக வீட்டில் இருந்து கிளம்புறேன். இப்போது அவளை பார்க்க கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன் என்று கூறி சமாளித்தான். ஓ அப்படியா, சரி தம்பி, அவளை பார்த்ததும் சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லுங்க என்று விட்டு ஃபோனை வைத்தார். அவனுடைய கைபேசி ஒலித்தது. எடுத்தான். நான் ரூபா பேசுகிறேன். நான் வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன். இன்னும் 1 மணி நேரத்தில் என் லவ்வர் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் வந்தால் ப்ளீஸ் எடுக்காதீங்க. நானே உங்களுக்கு இந்த நம்பரில் இருந்து ஃபோன் பண்ணுறேன். என்னோடய ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பண்ணுற எல்லா உதவிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு தொலைபேசியை வைத்தார். மாதவன் வெளியில் சிறிது நேரம் சுற்றினான். 1 மணி நேரம் கழித்து ரூபா அவனை கைபேசியில் அழைத்தாள். நான் என் லவ்வர் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போது நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்க வரவே இல்லைன்னு சொல்லிடுங்க. நான் எங்கள் அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் என்று கூறவும் மாதவன் ரூபாவின் தந்தையை தொலைபேசியில் அழைத்து விவரத்தை கூறினான். இதனை கேட்ட அவர் அதிர்ச்சியானார். அவரது கைபேசியில் வந்த குறுஞ்செய்தியை படித்தார். அப்பா, நானும் நம்ம தூரத்து சொந்தக்காரரான ரவிக்குமாரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு நான் நினச்சேன். அதனால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வர்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிய வந்தால் என்னை நீங்கள் வெளியே விட மாட்டீங்க. அதனால தான் இங்கே வந்து விட்டு சொல்கிறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு அவனை பிடிக்காது. ஆனாலும் எனக்காக நீங்கள் அவனை ஏற்றுக்கணும். ப்ளீஸ் அப்பா. அப்படி உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைனா எங்களை அப்படியே விட்டு விடுங்க. இல்லை, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம்னா நாளைக்கு இந்த வீட்டுக்கு வந்து நிச்சயம் பண்ணுங்க. இதில் 2வது முடிவை நீங்கள் எடுத்தால் நான் சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் அப்பா என்று முடித்திருந்தாள். இந்த குறுஞ்செய்தியை படித்த தணிகாசலம் முதலில் கோபம் கொண்டார். பிறகு மனைவியின் பேச்சில் இறங்கி அவர் மகள் சொன்னபடியே அந்த வீட்டிற்கு சென்று நிச்சயம் செய்துவிட்டு வந்தார். இந்த விஷயத்தை பார்வதியிடம் நேரடியாக சொல்ல தயங்கி பெரியவர் ஒருவர் மூலம் தெரியப்படுத்தினார். இதனை கேட்டு வீடு சோகமயமானது. மாதவன் வீட்டுக்குள் நுழைந்தான். மாதவா, என் கூட வா என்று அவனை அழைத்து கொண்டு தோட்டத்தில் போட்டிருந்த கயிற்றுக்கட்டிலுக்கு சென்றார் பார்வதி. அந்த ரூபா பொண்ணுக்கு நம்ம குடும்பத்துக்கு வர கொடுப்பனை இல்லை. அவங்க அப்பா திடீர்னு வேற ஒரு சொந்தக்கார பையனுக்கு அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டாராம் என்று தயங்கி கூறி முடித்தார் பார்வதி. ஒரு வழியாக ரூபா பிரச்சனை முடிந்தது என்று நினைத்து அமைதியாக இருந்தான். சரி மாதவா, நீ எதையும் யோசிச்சு உன்னை வருத்தி கொள்ளாதே. நம்ம வீட்டில் விசேஷம் நடக்க போகுது. அதனால் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்று மகனை தேற்றினார். அவரிடம் சரிமா என்று விட்டு ஆறுமுகத்திடம் வந்தான். அப்பா, எனக்கு பத்திரிக்கை வேணும் என்று கேட்டான். ஆறுமுகம், என்னடா இப்போ வந்து பத்திரிக்கை கேட்கிற? எல்லா பத்திரிக்கையும் தீந்து போச்சு. ஒரு 10 பத்திரிக்கை தனியாக எடுத்து வச்சிருந்தேன். அதையும் கடைப்பையன் அவன் பையனை நினச்சி எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டான். அவன் வந்தாதான் பத்திரிக்கை. ஆனால் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் வருவான். இப்போ என்னடா பண்ணுறது? ரொம்ப முக்கியமான ஆளுக்கு பத்திரிக்கை வைக்கிறோமா என்று கேட்டான் ஆறுமுகம். இல்லை இல்லை, பரவாயில்லை விடு அண்ணா என்ற மாதவன் சோஃபாவில் பொத்தென்று உட்கார்ந்தான். சுத்தம், நேரில் போன போது பத்திரிக்கை வைக்கல, இனிமேலும் பத்திரிக்கை வைக்க முடியாது. அப்படியே அனுப்பலாம்னு பார்த்தாலும் வருவாளா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் கொஞ்சமாவது சான்ஸ் இருந்திருக்கும். இப்போ அதுவும் கிடையாது என்று உச்சி கொட்டினான். முகம் தனிச்சையாக சோகமாக மாறியது. வீட்டில் இருந்தவர் அனைவரும் மாதவன் ரூபாவை நினைத்து சோகமாக இருக்கிறான் என்று முடிவு கட்டிவிட்டனர். பெரிய பந்தல் போடுங்க, வீட்டுக்கு முன்னாடி நாற்காலிகள் போட்டு கொஞ்சம் பேர் உட்கார்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க என்று பந்தல் போட்டு கொண்டிருந்தவரை வேலை வாங்கி கொண்டிருந்தான் மாதவன்.
வீட்டு வாசலில் மேடை போடப்பட்டு அதற்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர். சுற்றிலும் எல்லோரும் உட்காருவதற்கு தரையில் கம்பளம் விரித்து ஏற்பாடு செய்திருந்தனர். கூடை கூடையாக பூ வந்து இறங்கிக் கொண்டிருந்தது. வீடு முழுக்க சொந்தக்காரர்கள் நிரம்பியிருந்தனர். வீட்டு தூண்களில் சாமந்தி பூக்கள் மாலையாக கோர்த்து சுத்தி அலங்கரிக்கப்பட்டிருந்தன. உறவினர்கள் அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருந்தனர். அண்ணாமலையின் கைபேசி ஒலித்தது. அவர் எடுத்து பேசினார். அப்படியா, இன்னும் 15 நிமிஷத்தில் ஊருக்கு வந்து விடுவீர்களா? சரி சரி, நான் என்னோட காரை அனுப்புகிறேன். கருநீல கலர் கார் வரும் என்று கூறி விட்டு டிரைவரை தேடினார் அண்ணாமலை. டிரைவர் எங்க? என்னோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி இங்கே வராங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரணும் என்றார் அண்ணாமலை. டிரைவர் வெளியே போயிருக்கார், நான் போய் கூட்டிகிட்டு வரேன். யாருன்னு சொல்லுங்க என்றான் மாதவன். அதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வெயிட் பண்ணுவாங்க, உன்னை தேடி வருவாங்க. அவங்க கிட்ட தான் நான் கார் நம்பர் கலர் எல்லாம் கொடுத்திருக்கேன். சும்மா பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் கிளம்பு என்று பரபரத்தார் அண்ணாமலை. சரிப்பா என்றவன் காரை எடுத்துக்கொண்டு ரயில் நிலையத்திற்கு வந்தான். காரை நிறுத்திவிட்டு இறங்கி ரயில் வந்துவிட்டதா என்று விசாரித்தான். வரவில்லை என்று தெரிந்ததும் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தபடி ரயில் சத்தம் கேட்கிறதா என்று கவனித்து கொண்டிருந்தான். கவனித்து கொண்டிருந்தவன் காலையிலிருந்து செய்த வேலை அழுப்பினால் தன்னை அறியாமல் அப்படியே உறங்கிவிட்டான். யாரோ கார் கண்ணாடியை தட்டும் சப்தம் கேட்டு விழித்தான். வந்துட்டாங்க போல இருக்கு என்று நினைத்து கொண்டு கண்களை கசக்கியபடி கதவை திறந்து வெளியே வந்தான். அப்போது அங்கு ஒருவர் நின்று கொண்டிருந்தார். இவங்க அண்ணாமலை கல்யாணத்துக்கு வந்து இருக்காங்க என்று ஒருவர் கூறவும் நிமிர்ந்து அவரை பார்த்தான் மாதவன். அவர் மாதவனுக்கு தெரிந்தவர். என்கிட்ட விசாரிச்சாங்க, அதனால தான் வெளியே கூட்டிட்டு வந்தேன் என்றார் அவர். சரிங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு தனிச்சையாக பின் இருக்கையின் கதவினை திறந்தான் மாதவன். தூக்க கலக்கத்தில் வந்தவர்கள் முகத்தினை கவனிக்கவில்லை. அப்போது அவன் காலில் ஒரு சூட்கேஸ் பலமாக விழுந்தது. அவன் ஆ என்று கத்திக்கொண்டு நிமிர்ந்து பார்த்தான். பார்த்தவன் தன் கண்களையே நம்ப முடியாமல் மீண்டும் மீண்டும் கண்களை கசக்கிவிட்டு திரும்பி பார்த்தான். அங்கு நின்று கொண்டிருந்தது அவனுடைய நினைவில் என்றும் நின்று கொண்டிருக்கும் மதுமிதாவேதான். நாம் பார்க்கறது கனவா இல்லை நினைவா? இவள் எப்படி இங்கே காரில் உட்கார்ந்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தோமே, ஒருவேளை இது கனவா? இவள் வந்துட்டாளா? யாராவது என்னை கிள்ளி விடுங்க என்று நினைக்கும் பொழுதே மதுமிதா, சாரி, ரியலி சாரி, தெரியாமல் காலில் சொற்கேசி போட்டுட்டேன், சாரி என்று அவள் கெஞ்சும் குரலில் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு அவனிடம் முதன்முறையாக நேரடியாக பேசினாள். அதுவரை அவளையே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டு இருந்த அவனுக்கு அப்போதுதான் அவனது வலி தெரிந்தது. வலிக்குது, அப்போ நிஜம்தானா என்று நினைக்கும் பொழுதே அவன் மீது யாரோ பூமாறி பொழிந்தது போலிருந்தது. அப்போது சிதம்பரம், என்னம்மா, பார்த்து தூக்கிட்டு வரக்கூடாதா? பாரு, தம்பி காலில் ரத்தம் வருது என்று மகளை கடிந்து கொண்டார் சிதம்பரம். சாரிப்பா, நான் பார்க்கல என்று மீண்டும் மன்னிப்பு கேட்டாள் மதுமிதா. இப்படி உட்காருங்க தம்பி என்று வள்ளி அவனை அங்கே இருந்த படியில் உட்கார வைத்தார். வாட்டர் பாட்டில் எடு மதுமிதா என்று சிதம்பரம் கூற அவள் எடுத்தாள். தம்பி, காலை கழுவுங்க என்று தண்ணீர் ஊற்றினார் சிதம்பரம். அவன் இன்ப அதிர்ச்சியில் திகைத்து பார்த்து கொண்டிருந்தான். தம்பி தம்பி என்று மீண்டும் அழைத்தார் சிதம்பரம். சொல்லுங்க என்று அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தான் மாதவன். அவர் ஊற்றிய தண்ணீரில் காலில் அடிபட்டு இருந்த அந்த இடத்தை கழுவினான். நான் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இருந்து பேண்டெய்டு வாங்கிட்டு வரட்டுமா என்று கேட்டார் சிதம்பரம். இல்லை வேண்டாம், காரில் முதலுதவி பெட்டி இருக்கு என்றவன் எழுந்து சென்று பெட்டியை எடுத்து வந்தான். பெட்டியை திறந்து கட்டு போட முயற்சித்தான். அவன் கை காயத்தின் மீது பட்டதும் ஆ என்று அலறினான். ரொம்ப வலிக்குதா தம்பி என்று பரிவுடன் கேட்டார் சிதம்பரம். ஆமாம் என்று கூறுவது போல அவன் தலை தன்னிச்சையாக ஆடியது. மது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமல்ல, இப்போ பாரு எப்படி அடிபட்டு இருக்கு என்று மீண்டும் மகளிடம் கடிந்து பேசினார். தெரியாமல் பண்ணிட்டேன், சாரிப்பா, இருங்க நான் கட்டு போடுகிறேன் என்றவள் அந்த முதலுதவி பெட்டியை வாங்கி அவனுக்கு கட்டு போட்டாள். அவளது கைகூட அவன் காயத்தில் லேசாக பட்டது. எனினும் அது அவனுக்கு மயிலிறகால் வருடியது போல சுகமாகவே இருந்தது. கட்டு போட்டு முடித்தவள் அவ்வளவுதான் என்று அவனை பார்த்து புன்னகைத்தாள். அவன் பதில் புன்னகை செய்தான். சாரி என்றால் மீண்டும் கெஞ்சும் குரலில். அவன் தேங்க்ஸ் என்றான். எனது தேங்க்ஸா? காலில் சூட்கேஸை போட்டதுக்கு தேங்க்ஸா? அப்போ இன்னொரு காலிலும் தூக்கி போட்டட்டுமா என்று சூட்கேஸை தூக்கி அவன் இன்னொரு காலுக்கு நேராக வைத்து போடும் பாவனையில் கேட்டாள்.
அவன் லேசாக புன்னைத்தபடி போடுங்க என்று மெல்லிய குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி கூறினான். என்ன என்று அவள் விழி விரித்து அவள் காதில் விழுந்ததை நம்ப முடியாமல் அவனை பார்த்து கேட்டாள். என்ன விளையாட்டு இது மது என்று கண்டித்தார் வள்ளி. இல்லைம்மா, இவர்தான் காலில் சூட்கேஸை போட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு, அதான் விளையாட்டாக கேட்டேன் என்றாள் மதுமிதா. நீ கட்டு போட்டு விட்டதுக்கு தம்பி தேங்க்ஸ் சொல்லியிருப்பாரு, அது கூட உனக்கு புரியலையா? இல்லை தம்பி என்று அவனை பார்த்து கேட்டார் வள்ளி. ஆமாங்க என்றான் மாதவன் ஒற்றை வார்த்தையில். அண்ணாமலை, பார்வதி, மலர், ராணி வாங்க. நான் அன்னைக்கு ஃபோட்டோ பார்த்து சொன்னேன் இல்லையா, என்னோட நெருங்கிய நண்பன் சிதம்பரம், இவன்தான் குடும்பத்தோடு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காங்க என்று பெருமையுடன் கூறினார். ஓ, ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க என்று பார்வதி வரவேற்றார். சரி மாதவா, நீ இவங்களுக்கு ரூமை காட்டு என்று கூற மாதவன் சரி அப்பா என்று அவர்களை அழைத்து சென்று அறையை காட்டினான். இரவு உணவை பார்வதி, மலர் இருவரும் பார்த்து பார்த்து சிதம்பரம் குடும்பத்தினருக்கு பரிமாறினார். என்னப்பா, உன் பையன் வரலையா என்று விசாரித்தார் அண்ணாமலை. அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால் அவனுக்கு லீவு கிடைக்கல என்றார் சிதம்பரம். மதுமிதா அவன் வீட்டில் தங்கியிருக்கிறாள், அதுவும் நாளை நடக்கப் போகும் திருமண விழாவில் கலந்து கொள்ளப் போகிறாள். இதை நினைக்க நினைக்க அவனுக்கு ஆனந்தமாக இருந்தது. காற்றில் மிதப்பது போல அவ்வளவு லேசாக உணர்ந்தான். காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திருந்தாள் மலர். எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்கிறதா என்று மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். மதுமிதாவை எழுப்பினார் வள்ளி. மது மது சிதம்பரம் குளித்து முடித்து வந்து கொண்டிருந்தார். மது, சீக்கிரம் எழுந்து கிளம்பு, எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருக்காங்க பாரு, நீ மட்டும் தூங்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் என்றார். சரி சரி என்று சலித்தபடி எழுந்து குளித்து புடவை கட்டி தயாரானாள் மதுமிதா. வீட்டு பெண்கள் சுதாராணி, மலர் இருவரும் ஒரே மாதிரி இளம் பச்சை நிற புடவையில் இருக்க, வீட்டு ஆண்கள் ஆறுமுகம் மற்றும் மாதவன் ஒரே மாதிரி பட்டு வேஷ்டி சட்டையில் இருந்தனர். மதுமிதா அணிந்திருந்த இளம் பச்சை நிற பட்டுப்புடவையும் ஓரளவு அவர்கள் அணிந்திருந்த பட்டுப்புடவையும் போலவே இருந்தது. ஆதித்யா குட்டி பட்டு வேஷ்டி சட்டை துண்டுடன் கூலிங் கிளாஸ் அணிந்து கலக்கலாக நடமாடி கொண்டிருந்தான். சுதாராணி அவனை பார்த்து கொள்ளும் பொறுப்பினை ஏற்று அவன் பின் ஓடிக்கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் தோட்டத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். ஆதித்யா தொடர்ந்து ஓடி ஓரிடத்தில் நின்று திரும்பி பார்த்தான். சுதாராணி அங்கு இல்லை. எனவே திரும்பி நடந்து வந்து அத்தை என்று கோரியபடி இளம் பச்சை நிற புடவை கட்டியிருந்த பெண்ணின் முந்தானையை பிடித்து இழுத்தான். அவள் திரும்பினாள். அது மதுமிதா. அவளை பார்த்ததும், நீங்க அத்தை இல்லையா, சாரி என்று மழலையில் பேசினான். இட்ஸ் ஓகே, நீங்க யாரை தேடுறீங்க என்று அவனை தூக்கி கையில் வைத்து கொண்டு கேட்டாள் மதுமிதா. ஏன் அத்தையை தேடுறேன் என்று சொன்னான் அவன். சரி வாங்க, நாம் 2 பேரும் தேடுவோம் என்று இருவரும் சேர்ந்து தேடினர். அத்தியாயம் 12. எழுந்தது முதல் வேலைகளுக்கு நடுவில் கிடைக்கும் நேரத்தில் மாதவனின் கண்கள் மதுமிதாவை தான் தேடிக்கொண்டிருந்தது. அவள் இப்போது ஆதித்யாவை வைத்துக்கொண்டு யாரையோ தேடிக்கொண்டிருந்ததை கவனித்தான் மாதவன். புடவை நகை என்று கல்யாண பெண் போல காட்சியளித்தாள் மதுமிதா. அவளை பார்த்து ரசித்தான் மாதவன். சித்தப்பா என்று ஆதித்யா கூப்பிட, என்னடா அடி ஆதி என்றபடி அவர்களிடம் வந்தான் மாதவன். இந்த அத்தைக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. ஒரு சின்ன பையன் என்னை இங்கே தனியாக விட்டுட்டு அத்தை எங்கேயோ போயிட்டாங்க பாருங்க. இந்த அக்கா தான் என்னை பத்திரமா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எங்கே போனாங்க அத்தை? என்னை பார்த்து கொள்வதை விட வேற என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? முதல்ல அவங்கள கூப்பிட்டு 4 அடி கொடுங்க என்று நாட்டாமை தீர்ப்பு கூறுவதைப் போல கூறிவிட்டு தன் தோள் மீது இருந்த துண்டை எடுத்து தட்டி போட்டு கொண்டான் ஆதித்யா. அவனது பேச்சையும் செயலையும் ரசித்த மதுமிதா குலுங்கி குலுங்கி சிரித்தாள். மாதவன் அவளை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தான். சித்தப்பா, நான் சொல்கிறது உங்கள் காதில் வேலை என்று மாதவனை அதற்றினான் ஆதித்யா. விழுந்துடுச்சு நாட்டாமை, நீங்கள் சொன்னபடியே செய்திடுவோம் என்றான் மாதவன் பவ்யமாக. நாட்டாமை, தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க என்றபடி அங்கு வந்தாள் சுதாராணி. காலையில் இருந்து கால் வலிக்க வலிக்க உன் பின்னாடி ஓடி ஓடி பார்த்து கொண்டது நானு, எனக்கு தண்டனையா? நாட்டாமை, தீர்ப்பை மாற்றி சொல்லிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு இன்னைக்கு லட்டு கிடைக்காது என்று தன் கையில் இருந்த 2 லட்டை காட்டி சொன்னாள் சுதாராணி. ஹை லட்டு என்று லட்டை பார்த்து சொன்னவன் சுதாராணியிடம் தாவினான். அடப்பாவி, என்னடா இப்படி கட்சி மாறிட்ட என்று ஆச்சரியமாக கேட்டாள் மதுமிதா. எனினும் அவன் செய்கையை ரசித்தாள்.
லட்டில் ஒன்றை ஆதித்யாவிடம் கொடுத்துவிட்டு இன்னொரு லட்டை மதுவிடம் கொடுத்தாள். அவள் மறுக்காமல் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள். அத்தை, எனக்கு தண்ணி வேணும் என்று ஆதித்யா கேட்க, சரி, நான் இவனுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் இந்த வாலு பையனை இங்கேயும் ஓடி போகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க என்றாள் சுதாராணி. சுதாராணி அந்த பக்கம் சென்றதும் ஆதித்யா இந்த பக்கம் ஓட முயற்சித்தான். அப்போது மதுமிதா அவனை பிடிக்க முற்பட அவன் அவரிடம் இருந்து தப்பித்து ஓட முயற்சித்தான். அப்போது மாதவன் அவனை பிடித்து நிறுத்தினான். சரியான வாலு பையன்டா நீ, என்னால் உன்னை சமாளிக்கவே முடியாது. நீங்கள் கொஞ்சம் சுதாராணி வரும் வரைக்கும் இங்கேயே என் கூட இருங்க. இவன் எங்கேயாவது ஓடிட போகிறான் என்றாள் மதுமிதா. மாதவன் அவளை பார்த்து சரி என்றான் ஒற்றை வார்த்தையில். அப்புறம் உங்கள் கால் பரவாயில்லையா என்று அவனது கால் கட்டை பார்த்து கேட்டாள் மதுமிதா. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? இந்த வலியோடு இவ்வளவு வேலை செய்யணுமா என்று அக்கறையாக விசாரித்தாள். அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக வலிக்கலை. எப்படி வலிக்கும்? சூட்கேஸை காலில் போட்டது அவளது உள்ளம் கவர்ந்த பெண்ணாயிற்றே என்று நினைத்து கொண்டான். சரி, உட்காருங்க என்று மதுமிதா பக்கத்தில் இருந்த நாற்காலியை காண்பித்து சொன்னாள். அவன் தயங்கினான். என்ன யோசிக்கிறீங்க? வேலை இருக்கா? பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க என்றாள் மதுமிதா. சரி என்று அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான் அவன். அப்போதுதான் அவனை நன்றாக பார்த்தாள். நல்ல அடர்த்தியான படிய வாரிய கேசம், கலையான முகம், மாநிறம், நல்ல உயரம், உறுதியான உடல் என்று பார்ப்பதற்கு நன்றாக இருந்தான் மாதவன். அந்த திருட்டு பையனும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருந்தான் இல்லை? இவனிடம் பேசி பார்க்கலாமா என்று யோசித்தாள். சரி என்ற முடிவுக்கு வந்து பேச ஆரம்பித்தாள். உங்கள் பேர் மாதவன்னு எனக்கு தெரியும், வேற ஏதாவது உங்களை பற்றி சொல்லுங்க என்று ஆரம்பித்தாள். நான் MBA முடிச்சிட்டு எங்கள் அப்பாவோட தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்று கேட்டான் அவன். அவனுக்கு தெரியும் என்றாலும் தெரியாதது போலவே கேட்டான். நான் BBA முடிச்சுட்டு டெய்லரிங் பண்ணுறேன் என்றான். நல்லது, நீங்கள் தேனி பக்கம் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்களா என்று அடுத்த கேள்வியை கேட்டாள். இதை கேட்டதும் சுதாரித்த மாதவன் எப்போ, என்ன என்று பதில் கேள்வி அவளை கேட்டான். அப்போது சிதம்பரம் அங்கு வந்தார். என்ன தம்பி, இப்போ கால் வலி எப்படி இருக்கு என்று அக்கறையாக விசாரித்தார். அப்பாடி வந்துட்டாரு, தப்பிச்சோம் என்று நினைத்தவன் எழுந்து, இப்போ பரவாயில்ல சார், நாங்கள் வாங்க சாப்பிடலாம் என்று அவரை கையோடு அழைத்து கொண்டு அங்கிருந்து நழுவினான். மது என்று பள்ளியின் குரல் கேட்க திரும்பினாள் மதுமிதா. என்ன மது இதெல்லாம் என்று கோபமாக கேட்டார். என்னம்மா, நான் என்ன பண்ணினேன் என்று புரியாமல் கேட்டாள் மகள். இவர்கிட்ட போய் தேனியில் திருவிழாவுக்கு வந்தீங்களான்னு கேட்குற, உனக்கு புத்தி கித்தி கேட்டு போச்சா? எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கு, அவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கு, அவன் கூட எல்லோரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு என்று கோபம் குறையாமல் கேட்டார். இல்லைம்மா, அவர் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட என்று மதுமிதா சொல்லி கொண்டிருக்கும் போதே இடைபுகுந்தார் வள்ளி. நீதான் அவனை பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி இவரை அவன் கூட கம்பேர் பண்ணி பேசுகிற என்றார். இல்லைம்மா, எனக்கு அப்படி என்று தடுமாறினாள் மதுமிதா. உனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல இல்லையா? நீ முதல்ல அவனை நினைக்கிறதை நிறுத்து, சொல்கிறதை கேளு. இவர் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஏன் கத்தி எடுத்து வீச போகிறார்? அவர் முகத்தை பார்த்தாலே தெரியல, ரொம்ப சாந்தமான முகம். ஒரு நாளும் கத்தியை கையில் எடுத்திருக்க மாட்டார். இவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கும்போது நம்ம நகையை இவர் திருடி இருப்பாரா? நீ யோசிக்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா என்று அவளை மடக்கினார். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான்மா, இருந்தாலும் சும்மா கேட்டா என்ன தப்பு என்று வாதிட்டாள் மகள். என்ன தப்பா? நீ அவரை பொறுக்கி திருடன்னு சந்தேகப்பட்டு கேட்டேன்னு அவருக்கு தெரிந்தால் நல்லா இருக்குமா சொல்லு என்று கேட்க மதுமிதா பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். யார்கிட்ட என்ன பேசணும்னு யோசிச்சு பேசு, புரிஞ்சுதா? இனிமேல் இந்த மாதிரி பேசாத. நானும் அவரை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த விசேஷத்தில் எவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணுங்களை ஒரு தவறான பார்வை கூட அந்த பையன் பார்க்கவே இல்லை. இதிலிருந்து அவரோட கண்ணியம் நமக்கு தெரியல என்றாள் வள்ளி. சரி சரி அம்மா, இனிமேல் நான் அவர்கிட்ட இதை பற்றி பேசவே மாட்டேன் என்றாள் மகள் உறுதியாக. இதனை அறியாத மாதவன் அவளை தூரத்தில் இருந்து பார்த்து ரசித்தானை தவிர அவள் அருகில் செல்வதை தவிர்த்தான். திருமணம் முடிந்து அனைவரும் மூத்த தம்பதிகளிடம் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு சாப்பிட சென்று கொண்டிருந்தனர். அப்போது சிதம்பரம் வள்ளியிடம் வந்தார். என் அப்பா அம்மா வந்திருக்காங்க, நாம் அப்படி உட்காரலாம் என்று மனைவியை அழைத்து கொண்டு ஓரமாக அமர்ந்தார். பெற்றோர்களை தேடிக்கொண்டிருந்த மதுமிதா அவரிடம் வந்தாள்.
என்ன அம்மா இங்கே வந்து தனியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். அது ஒன்றும் இல்லைம்மா, உன்னோட தாத்தா பாட்டி கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்றார். ஏன் தாத்தா பாட்டியா? எங்க என்று கேட்டால் ஆர்வமாக மதுமிதா. அதோ என்று பட்டு வேஷ்டி சட்டையில் தலைமுடி முழுவதும் நரைத்து போய் இருந்த ஒரு பெரியவரை காண்பித்தார். அவர் பக்கத்தில் ஒரு பாட்டியும் இருந்தார். ஓ, இவங்க தானா? நான் போய் பேசிட்டு வரேன் என்று சொன்னவள் மது மது என்று தந்தை கூப்பிடுவதை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் வந்தாள். ஹாய் பாட்டி என்றால் அந்த பாட்டியை பார்த்து. அவர் மதுமிதாவை பார்த்து, யாருமா நீ, என்ன வேணும் என்று ஆச்சரியமாக கேட்டார். எனக்கு நீங்க தான் வேணும். என் பெயர் மதுமிதா. என் அப்பா பேரு சிதம்பரம், அம்மா பேரு வள்ளி, அண்ணன் பேரு மதுசூதன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள். அவருக்கு புரிந்து போயிற்று என்பதை அவரது முகமலர்ச்சி காட்டியது. என் பேத்தி மதுமிதாவாணி என்றபடி அவரிடம் நெருங்கிய அவரை ஈஸ்வரி என்று அவரின் கணவரின் குரல் தடுத்தது. இல்லைங்க, இவன் நம்ம பேத்தி என்றார் ஈஸ்வரி கண்கள் கலங்கி. இருக்கட்டும், என்னை மதிக்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணி கொண்டவனோட பொண்ணுக்கிட்ட என்ன பேச்சு உனக்கு என்று மனைவியை அதற்றினார். இப்போ இவள் இந்த இடத்தை விட்டு போகிறாளா, இல்லை நான் இந்த இடத்தை விட்டு போகட்டுமா? கேட்டு சொல்லு ஈஸ்வரி என்றார் மனைவியை பார்த்து முறைத்து. மதுக்கண்ணு, நீ இப்போ போ, அப்புறம் பார்க்கலாம் என்றார் ரகசியமாக அவளிடம். நீங்கள் சொல்கிறதுனால போகிறேன், திரும்ப கண்டிப்பாக வந்து பேசுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் மதுமிதா. பேத்தி எவ்வளவு அழகாக வளர்ந்துருக்கா பாருங்க. சிதம்பரம் எங்கே என்று பார்வையாலேயே அந்த வீட்டில் மகனை தேடினார். அங்கு ஒரு இடத்தில் தனியாக சிதம்பரம் வள்ளியுடன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து கண்ணீர் வடித்தார். என் பையன் என் கண்ணெதிரே இருக்கிறான், ஆனால் என்னால் பேச முடியல என்று புலம்பினார். சிறிது சிறிதாக கூட்டம் குறைந்து கொண்டிருந்தது. இரவு உணவின் போது ஒரு சில உறவினர்கள் மற்றும் வீட்டு மனிதர்கள் மட்டுமே மிச்சம் இருந்தனர். மற்ற உறவினர்கள் சாப்பிட்டு முடித்து உறங்க சென்றிருந்தனர். மலர், இன்னைக்கு எல்லோருக்கும் நைட்டு இட்லியும் மதியானம் செய்த சாம்பாரும் வடை பாயசமும் இருக்கு, சாப்பிடலாம் வாங்க என்று கூப்பிட்டாள். ஆறுமுகம், மலர், பார்வதி, அண்ணாமலை, சுதாராணி, மாதவன், சிதம்பரம், வள்ளி, மதுமிதா இவர்கள் மட்டும் அந்த பெரிய சமையல் அறையில் கூடியிருந்தனர். டேபிள் சேர் எல்லாம் அங்கு எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால் 3 டேபிள் சேர் மட்டும் எடுத்துட்டு வா மாதவா. இவங்களுக்கு டேபிள் சேர் போட்டுட்டு நாம் தரையில் உட்காந்துக்கலாம் என்றாள் மலர். எங்களுக்கு டேபிள் சேர் எதுவும் வேண்டாம், நாங்களும் தரையிலேயே உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்று கூறியவர் தரையில் உட்கார்ந்தார் சிதம்பரம். அவரை பார்த்து வள்ளியும் மதுமிதாவும் பக்கத்தில் உட்கார்ந்தனர். அனைவரும் உட்கார்ந்து விட மதுமிதா பக்கத்தில் ஒரு இடம் காலியாக இருந்தது. மாதவன் மட்டும் உட்காரவில்லை. அவனுக்கு அவள் பக்கத்தில் உட்கார்ந்தால் திரும்பவும் திருவிழா பற்றி கேட்டுவிடுவாளோ என்று பயந்தான். என்ன தம்பி, நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க, உங்களுக்கு இடம் இல்லையா? பரவாயில்லை, மதுமிதா பக்கத்தில் உட்காருங்க என்றார் சிதம்பரம். ஆறுமுகம், மலர், பார்வதி, அண்ணாமலை, சிதம்பரம், வள்ளி என்று ஜோடி ஜோடியாக உட்கார்ந்து இருக்க மாதவன் மதுமிதா பக்கத்தில் உட்கார்ந்து ஜோடி சேர்ந்தான். இருவரையும் பக்கத்தில் பார்த்த பார்வதி அண்ணாமலையிடம், இந்த பொண்ணு மாதவனுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும் போல இருக்கே என்று மெல்லிய குரலில் கூறினார். ஆமாம் பார்வதி, நானும் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஜோடி பொருத்தம் அருமை என்றார் சிதம்பரம். வள்ளிக்கும் அதே நினைப்புதான். இதனை பெரியவர்கள் முகத்தை பார்த்து ஓரளவு கணித்திருந்தான் மாதவன். ஆனால் மதுமிதா இவை எதையும் அறியாமல் ஆதித்யாவுடன் விளையாடி கொண்டிருந்தாள். ஒரு பெண்மணி பரிமாறி அனைவரும் சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்த மதுமிதா மற்றவர்களும் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்தாள். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் அனைவரும் எழுந்தனர். முதலில் எழுந்த மதுமிதா கையை கழுவி கொண்டு இருந்தாள். பார்வதி மூட்டுவலி காரணமாக சற்றென்று எழுந்திருக்க முடியாமல் தன் கால்களை நீட்டி மடக்கி எழுந்திருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். இதனை கவனித்த ஆறுமுகம் அவருக்கு உதவ நினைத்து அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். அதே நேரம் மாதவன் மதுமிதாவை பார்த்து, மதுமிதா, அம்மா எழுந்திருக்க கஷ்டப்படுறாங்க, எனக்கு அண்ணன் கிட்ட ஒரு வேலை இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்றான். மதுமிதாவும் ஓகே, நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு பார்வதியிடம் வந்தாள். மதுமிதாவிடம் அப்படி சொன்னவன் ஆறுமுகத்திடம் திரும்பி, அண்ணா, அந்த சமையல்காரனுக்கு பணம் கொடுத்து விட்டீர்களா என்று பேச்சு கொடுத்து அவனை பார்வதியிடம் செல்லாமல் தடுத்தான். மதுமிதா பார்வதியிடம் சென்று அவருக்கு கை கொடுத்து லேசாக தூக்கிவிட்டாள். அவரும் எழுந்து நின்றார். ரொம்ப தேங்க்ஸ்மா என்றார். மாதவன் மதுமிதாவை பற்றி
வீட்டு பெரியவர்கள் நல்ல விதமாக நினைக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி செய்தான். இரவு ரயிலில் சிதம்பரம் குடும்பத்தினர் சென்னைக்கு திரும்பினர். காலை உணவு உண்ணும் பொழுது வேண்டுமென்றே மாதவன் மதுமிதாவின் பேச்சை ஆதித்யாவை வைத்து ஆரம்பித்தான். என்னடா உன்னோட புது ஃப்ரெண்ட் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தியே, உனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சா என்று சாதாரணமாக கேட்பது போல அவளை குடும்பத்தினருக்கு ஞாபகப்படுத்தினான். ஆமாம், எனக்கு மதுமிதா அக்காவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க என்னை திட்டாமல் ஜாலியாக என் கூட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய குட்டி கதை சொன்னாங்க, ஜோக்ஸ் சொன்னாங்க. அவங்க ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ஸ்கூலில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போகிறேன் என்றான் உற்சாகமாக ஆதித்யா. அப்படியா, அவங்க சுதாராணிக்கு தான் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், உனக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க போல என்று ஆச்சரியமாக கேட்பது போல கேட்டான் மாதவன். என்ன சுதா, உன்னோட ஃப்ரெண்டை வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கே என்று கேட்டான். ஆமாண்டா, எனக்கு கூட அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று தான் சாப்பிட்டு முடித்ததும் எழுந்திருக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை பார்த்து அவள் என்கிட்ட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினா தெரியுமா என்று பார்வதியும் சேர்ந்து கொண்டார். ஆமாம் அத்தை, நேற்று நான் போட்டிருந்த கோலத்தை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு பாராட்டினாள் என்றார் மலர். பரவாயில்ல சுதா, உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் கிடைச்சிருக்காங்க போல என்று கூறினான் மாதவன். ஆமாம், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இந்த ஆதி பையனை பார்த்துக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணினாங்க என்று அவள் பங்கிற்க அவளும் மதுமிதாவை பற்றி நல்ல விதமாக பேசினாள். மாதவா, நீ இன்னும் கடைக்கு கிளம்பவில்லையா என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தான் ஆறுமுகம். இதோ கிளம்பிவிட்டேனா என்று விட்டு கடைக்கு கிளம்பினான் மாதவன். அவன் சென்ற பிறகு பார்வதி அண்ணாமலையை அழைத்தார். என்னங்க, எனக்கு ஒரு விஷயம் மனசில் படுது என்று ஆரம்பித்தார். அவரை புரிந்து கொண்ட அண்ணாமலை, அது என்னன்னு எனக்கு தெரியும் பார்வதி, மாதவனுக்கு மதுமிதாவை கேட்கலாம்னு நினைக்கிற, சரியா என்றார். ஆமாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசி பாருங்க என்றார். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, நான் சிதம்பரம் கிட்ட பேசி பார்க்கிறேன் என்றார் அண்ணாமலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.